நிகழ்தகவு. புதுச்சேரியையே பரபரப்பாக்கிய 1ஆம் வகுப்பு சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம். 12ஆம் வகுப்பு ஆசிரியரை கைது செய்த காவல்துறை. ஆசிரியருக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய பிரபல யூடியூபரும் போக்சோவில் அரெஸ்ட். தனியார் பள்ளிக்கு எதிராக யூடியூபர் சொன்ன விஷயம் என்ன? உண்மை எது, பொய் எது? காவல்துறை சொல்வது என்ன? டான்னு காலையில தானா எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு சோர்வா படுத்திருக்காளே, என்னாச்சுன்னு போய் கேட்டிருக்காங்க அம்மா. அப்போ எனக்கு வயிறு வலிக்குதுமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு 1ஆம் வகுப்பு சிறுமி சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்தப்ப சிறுமியோட உடம்புல பல இடத்துல நகைக்கீறல்கள் இருந்திருக்கு. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன ரத்த காயமும் இருந்திருக்கு. என்ன இது காயமா இருக்கு, திடீர்னு வயிறு வேற வலிக்குதுன்னு சொல்றான்னு அம்மா கேட்டப்ப, நேற்று ஸ்கூல்ல சார் ஏதோ பண்ணாருமா, அப்பதான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டுச்சு, அப்பத்துல இருந்து தான் வயிறும் வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த சிறுமி. உடனே சிறுமியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போன பெற்றோர், எந்த சார் உன்னை கூப்பிட்டு போய் பேட் டச் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12ஆம் வகுப்புக்கு கிளாஸ் எடுக்கிற கெமிஸ்ட்ரி வாத்தியார் மணிகண்டனை அந்த சிறுமி அடையாளம் காட்டினதா சொல்லப்படுது. ஏற்கனவே சொந்தக்காரங்கள் எல்லாம் கூட்டிட்டு தான் சிறுமியோட அப்பாவும் அம்மாவும் ஸ்கூலுக்கே போயிருக்காங்க. அங்க வச்சு சிறுமி ஆசிரியர் மணிகண்டனை அடையாளம் சொன்னதும் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து மணிகண்டனை அடிச்சு உதைச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நிர்வாகிகளும் காவல்துறை அதிகாரிகளும் சொந்தக்காரங்களை தடுத்து நிறுத்தி மணிகண்டனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பிரச்சனை ஓஞ்சுதுன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு நைட்டு 8 மணிக்கு மேல சிறுமியோட சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து சிறுமி படிச்ச ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சு ஆஃபீஸில் இருந்த பொருட்கள், வகுப்பறைகள், ஆய்வகங்கள்ல இருந்த பொருட்கள்னு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு சூறையாடி இருக்காங்க. சிறுமியோட அப்பா அம்மானு சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஆசிரியர் மணிகண்டனை காப்பாத்துறதுக்காக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் காவல்துறையினரும் முயற்சி பண்றாங்க. அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ஆவேசமா வலியுறுத்திருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகள் சிலரும் ஆசிரியர்கள் சிலரும் சேர்ந்து போராட்டத்திலையும் குதிச்சாங்க. ஆசிரியர் மணிகண்டன் மேல தவறு இல்லைன்னோ சரியா விசாரிக்காமலேயே போலீஸ் அவரை கைது பண்ணிட்டதாகவும் குற்றஞ்சாட்டினாங்க. புதுச்சேரியையே பரபரப்பாக்கின சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல இப்போ திரும்பவும் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு. சென்னையை சேர்ந்த பிரபல யூடியூபர் கார்த்திக் பிள்ளைங்கிறவரு தி கே டிவிங்கிற யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல 1ஆம் வகுப்பு படிக்கிற சிறுமிய 12ஆம் வகுப்பு ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் வன்கொடுமை பண்ணதா சொல்லப்படுறது முழுக்க முழுக்க போயின்னு பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க சதிவேலை நடந்திருக்கிறதாகவும் ஒரு அரசியல்வாதியோட தலையீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு யூடியூபர் கார்த்திக் பிள்ளை. போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆகியிருக்கிற ஆசிரியர் மணிகண்டன் தவறு பண்ணவே இல்லைனோ, இது முழுக்க முழுக்க ஒரு செட்டப்னோ, யாரையோ பழி வாங்கிறதுக்கு மணிகண்டன் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறதாகவும், ஸ்கூலுக்குள்ள புகுந்து கலவரம் பண்ணவங்கள பெரும்பாலானவங்க எதுக்கு பொருட்களை அடிச்சு நொறுக்கிறோம்னு தெரியாமலே கலவரம் பண்ணதாகவும் சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ பல சர்ச்சைகளுக்கு வழிவகுத்திருக்கு. இந்த நிலையில தான் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு சம்பந்தமா தவறான தகவல் வெளியிட்டதாகவும், இரு பிரிவுகளுக்கு இடையே மோதல் உருவாக்குற வகையில பேசி வீடியோ வெளியிட்டதாகவும் யூடியூபர் கார்த்திக் பிள்ளை மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாலியல் கேஸ்ல தவறான செய்தி வெளியிட்டதா சொல்லி அவர் மேல போக்சோ சட்டமும் பாஞ்சிருக்கு. அதோட அவரை அரெஸ்ட் பண்ணி நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க காவல்துறையினர்.